வணக்கம், என்னோட பேர் விஜயன். நாங்கள் இங்கே முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவ நல சங்கத்தோட நிர்வாகிகள். நாங்கள் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக இந்த வீடு வாழ்ந்து வரோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடு 1979ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு. இது முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களோட பீரியடில் கட்டப்பட்ட வீடு. இந்த இடத்துல 3 டைமில் கட்டின வீடுங்க இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற 2 அடுக்கு பில்டிங்கு. இது காமராஜர் ஐயா பீரியடில் கட்டின வீடு. அது 1964க்கு முன்னால் கட்டின வீடு. அது இந்த வீடுங்களாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் பீரியட்ல கட்டின வீடும் இருக்கு. அதுவும் ஒரு நல்லா இருக்கு. இது கலைஞர் ஐயா பீரியட்ல கட்டின வீடு. இது என்னன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கு மேல இங்க வீடு கட்டிட்டாங்க. வீடு முழுமையா பொழுதறிஞ்சு ஒரு சில உயிர்களும் இங்க போயிருக்கு. நிறைய பேருக்கு வாரம் எப்ப மழை பெய்யுதோ மழை பெய்யுற அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துட்டு தான் இருக்கு. நாங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். மற்றபடி அரசு அதிகாரி எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வீடு லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வீடு தரல. இது மாதிரி ஒவ்வொரு வீடு இடிஞ்சு விழுந்து உயிர் போகும்போது அவங்களுக்கு தற்காலிகமா பக்கத்துல வீடு கட்டிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தற்காலிகமா வீடு கொடுத்தா அவங்க வாழ்றதுக்கு நல்லா இருக்குன்றது எங்களோட கருத்து. இதை முதல்வர்களுக்கு இந்த பேட்டி வாயில முதல்வர்களுக்கு தெரிவிச்சிருக்க கோரிக்கை என்னன்னா, இங்கே வாழ்ற மக்களும் எல்லாருமே ஏழை தான். ஒரு நாள் வேலைக்கு போனதான் அவங்களோட வாழ்க்கையை நடக்கும்போது இந்த வீட்டை விட்டுட்டு இப்ப தற்சமயம் கேட்டா சென்னை மாநகராட்சி என்ன சொல்றாங்களா, குடிசை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு வேற வீட்டுல போய் வாடகை எடுங்கன்றாங்க. வெளியிடத்துல வாடகை போனா ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேல வாடகை மதிப்பாகுது. எங்களால நாங்க சம்பாதிக்கிறதே மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாடகைக்கு வெளியே போக முடியாத நிலைமை இருக்கு. அதனால எங்களுக்கு உடனடியா இங்க பாதிக்கப்படுற வீட்டுக்கு மாற்று இடம் கொடுக்கணுன்றத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இந்த இடத்துல அடிபட்டு சார். மேல இந்த சன்ஷீல்டு விழுந்ததால கீழே பட்டு முன்ன டைரக்டா மேல விழல. டைரக்டா மேல பட்டுதான் அவரோட உயிர் போயிருக்கும். கீழே பட்டு அதோட கல்லுக்கு செரிச்சு இந்த இடத்துல கிழிச்சிச்சு. அவர் நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இப்ப வெளியே இருக்கிறாரு. அவங்க தங்கச்சி வீட்டுக்கோ இது வீடு பாதிப்பட்டதால அவங்க ரிலேட்டிவ் வீட்டுல போய் தங்கிட்டு இருக்கிறாங்க சார். அவர் பேர் மோகன், சாமுவேல். 2 பேர். இவங்க மேல 10 பேர் மோகனே, நேற்று அடிப்பட்டவர் பேர் சாமுவேல். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நகர்ப்புற வாழ்விட சார்பாக நிறைய இடங்களில் வீடு கட்டுறாங்க. இப்போ துணை முதலமைச்சரே வியாசரப்படி உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல புது கட்டிடங்கள் திறந்து வச்சாங்க. இங்க நீங்க பல இடங்களா இருக்கீங்க. ஸோ யாரும் சந்திச்சு கோரிக்கை எதுவும் வச்சிங்களா அரசாங்கம்? நாங்க எல்லாருக்கும் கோரிக்கை வச்சுக்கோங்க சார். வீட்டு வசதித்துறை அமைச்சர் வாரியம் கொடுத்துட்டோம். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை எம்டியும் பார்த்துட்டோம், மேலாண்மை இயக்குனரையும் பார்த்துட்டோம், அதுபோல சேர்மனையும் பார்த்துட்டோம், அதிகாரிகளையும் பார்த்துட்டோம். போயிட்டு ஒவ்வொரு டைம் நாங்கள் வாரம் இப்போ கோரிக்கை வச்சுதாங்க. என்னன்னா நீங்க முழுமையா அவங்களோட கணக்கு என்னன்னா, இந்த பில்டிங்ல இருக்கிற மொத்தம் 40 வீடுங்கன்னா 40 வீடு கணக்கு வீடு கொடுத்தாதான் உங்களுக்கு வீடு தருவேன்றாங்க. எங்களோட கோரிக்கை அது கிடையாது. ஒருத்தர் வீடு ரொம்ப மேல பாத்தீங்க, அந்த வீட்டுல வாழவே தகுதி இருக்க முடியாது. இப்ப மழை பெஞ்சாலும் தகுதி அந்த இடத்துல படுத்தா தினம் உயிரை கையில பிடிச்சுன்னு தான் தூங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் நான் கேட்கறேன். அப்படியே பாதிக்கப்பட்டவங்களும் பக்கத்துல கட்டிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இருக்காங்க, வேக்கண்டாவும் இருக்கு. நீங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் அவங்க வீடு தரீங்க, தராம இருந்தா பரவாயில்ல. ஒட்டு மொத்தமா தரும்போது இவங்களுக்கும் கன்சல்ட் பண்ணிட்டு இவங்களுக்கும் அந்த இடத்துல வீடு கொடுத்து உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய சொந்த இடம் 45, 92, 93 பட்டா பட்டினப்பாக்கம் வீட்டு வசதி வாரியம் எங்ககிட்ட அபகரிச்சு பிடிச்சது. அது ஏற்கனவே காமராஜர் என்ன பண்ணாரு, 1962 எங்களுடைய பூர்வீக இடம், மீனவர்களுடைய இடம். அது பட்டினப்பாக்கத்தில் 29.8 ஏக்கர் இருக்குது. அது மீனவர்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்துருங்க. நாங்கள் அதே இடத்துல போறோம். நீங்க வீடு கட்டித்தர தேவையில்ல, இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்களே அளந்து மீனவர்களுக்கு கொடுத்துறோம். குறைஞ்சது ஒரு 1000 பேர் மீனவர்கள் இருக்கிறோம். அந்த மீனவர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கும்படி நாங்கள் எல்லா துறையிலையும் கேட்டிருக்கோம். கேட்டு இது வரைக்கும் எந்த இதுவும் எங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கல. அதனால எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தா கூட எதுக்கு கேட்கறனாக்கா, மீனவர்கள் கடலை நம்பி வாழ்றோம். அவங்க வேற நீங்க எங்களை வெளி இடத்துல கொடுத்து நாங்கள் எங்கே மீன் பிடிக்க முடியும், வியாபாரம் பண்ண முடியும். இங்க பிடிச்சாதான் நாங்கள் மீன் வியாபாரம் பண்ண முடியும். கருவாடு வைக்கிற எல்லா இடத்தையும் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தயவுசெய்து எங்களுடைய சொந்த இடத்த உங்களை நாங்கள் உங்க இடத்த கேட்கல, எங்களுடைய சொந்த இடம். அந்த சர்வே நம்பர் சொல்ற 45, 92, 93, 29.8 ஏக்கர். அதுல எங்க இடத்த மட்டும் கொடுத்துருங்க. எங்க மீனவர்கள் நாங்கள் அப்புறம் மற்ற சமுதாயத்துக்கும் நல்ல இடத்துல கொடுத்து அவங்க வாழ்றதுக்கு நாங்கள் பண்ணிவிடணும் கேட்டுக்கொள்கிறோம்.